மறை கூறும் இறை வசனங்களை அறை கூவும் இறை இல்லங்களின் இறையாண்மையை பறைசாற்றும் வசந்தம் டிவி வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வாரம் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். பள்ளிவாசல் என்கின்ற பொழுது ஒரு சமூகமயப்படுத்தப்பட்ட அதே போன்று நிறுவனமயப்படுத்தப்பட்ட பல்வேறு சேவைகளை மிக திறமையாக வழங்குகின்ற ஒரு பள்ளிவாசலிலிருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். கண்டியிலிருந்து நீங்கள் குருணாங்கலைக்கு செல்கின்ற பொழுது 17-18 கிலோமீட்டர்கள் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு மிக அழகான ஒரு ஊர் ஒன்று உங்களுக்கு தெரிபடும். அதுதான் குருணாகல் மாவட்டத்திலே இருக்கின்ற, குருணாகல் மாவட்டத்தை ஆரம்பிக்கின்ற பரகஹ தெனிய என்கின்ற ஊர். அந்த ஊரிலே இருக்கின்ற தாய் பள்ளியான ஜாமியுல் அன்வர் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தான் எமது இன்றைய நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஊரின் பூர்வீக அடையாளமாக காணப்படுகின்ற மத்திய மாகாணத்தின் எல்லையில் அமைந்துள்ள கெலபெரனாகந்த என்ற மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுமார் 600 வருடம் பழமை வாய்ந்த தற்போதும் அதே நிலையில் காணப்படுகின்ற பள்ளிவாசலே எமது ஆரம்ப பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலில் மக்கள் தொழுகை ஏனைய அமல்களில் ஈடுபட்டிருந்த அந்த காலத்தில் இந்த பள்ளிவாசலில் ஒரு செய்தானுடைய ஊசலாட்டம் இருப்பதாக மக்கள் பயந்து, அதனால் இரவு மாரிப் தொழுகைக்கு பின்னர் பள்ளியை மூடிவிட்டு இஷா மற்றும் சுபஹ் தொழுகைகளை வீடுகளிலே தொழுது கொள்கின்ற ஒரு வழக்கம் இருந்து வந்தது. இந்த காலத்தில் இந்தியாவின் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த ஷேக் சுலைமானுல் காதிரி என்ற பெரியவர் தரீக்கத்துடைய வேலைகளுக்காக கண்டி மாநகரை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் இரவு நேரமாகியதால் தொழுதுவிட்டு தங்கி மறுநாள் காலையில் செல்வதற்காக இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்த சமயம் இந்த பகுதி மக்கள் மாரிப் தொழுகையுடன் பள்ளிவாசலை மூடிவிட்டு வீடுகளுக்கு செல்ல தயாரான வேளையில் இந்த வந்த பெரியவர் அது பற்றி வினவ, இங்கு ஒரு சைத்தான் குடிகொண்டிருப்பதாகவும் அது மக்களை துன்புறுத்துவதாகவும் மக்கள் அந்த பெரியவரிடம் கூறியதை அடுத்து அந்த பெரியவர் தான் அந்த சைத்தானை கவனித்துக் கொள்வதாக கூறி பள்ளியிலே தங்கி இஷாவையும் தொழுதுவிட்டு பின்னர் சுபஹ் தொழுகைக்காக அதான் சொன்ன வேளையில் ஊர் மக்கள் பரபரப்படைந்து பள்ளியை நோக்கி விரைந்து நடந்த சம்பவத்தை பெரியவரிடம் கேட்டபோது அவ்வாறான ஒரு சைத்தான் வந்ததாகவும் தான் சைத்தானுடன் உரையாடியதாகவும் இனிமேல் அந்த சைத்தான் அந்த பக்கம் வராத வண்ணம் திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் தொடர்ந்தும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னதை தொடர்ந்து மக்களுக்கு இந்த பெரியாரின் மீது ஒரு மரியாதை ஏற்பட்டு அவரை தங்கள் ஊரில் தங்குமாறு வேண்டிக் கொண்டனர். இதற்கிணங்க அந்த பெரியவர் அந்த ஊரில் தங்கி பள்ளிவாசலுக்கு தலைமைத்துவத்தையும் வழங்கி கொண்டிருந்த வேளையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1820ஆம் ஆண்டு சர் எட்வர்ட் பான்ஸ் என்ற பிரித்தானிய ஆளுநர் கண்டி குருணாகல் பிரதான வீதியை அமைத்ததை தொடர்ந்து பிரதான வீதிக்கு அருகாமையில் பள்ளிவாசலை கொண்டு வருவதன் தேவையை உணர்ந்த இந்த பெரியவர் பள்ளிவாசலை பிரதான வீதிக்கு அருகாமையில் அமைப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு காணி ஒன்றை வாங்குவதற்காக தற்போது இந்த பெரிய பள்ளிவாசல் அமைந்துள்ள காணியை கலகதிரியை சேர்ந்த மூசா என்பவரிடம் சென்று கதைத்து அவர் பள்ளிக்கு இந்த காணியை வக்குப்பு செய்த பின்னர் இந்த இடத்தில் பள்ளிவாசலை அமைத்தார். தற்போது இருக்கின்ற இந்த பள்ளிவாசல் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட 4வது பள்ளிவாசல். அப்போதைய பள்ளிவாசல் அப்போதைய காலத்துக்கு தேவையான முறையில் மிகவும் சிறிதாக அமைக்கப்பட்டாலும் காலப்போக்கில் சனத்தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த பள்ளிவாசல் விஸ்தரிக்கப்பட்டு மக்களின் தேவைக்கேற்ப கட்டம் கட்டமாக விஸ்தரிக்கப்பட்டது. அந்த வகையில் 1960ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசலின் நிர்வாக பொறுப்பில் இருந்த அப்போதைய பள்ளிவாசல் தலைவர் மர்ஹூம் MLM அசீஸ் கிராம சபை தலைவர் அவர்கள் தற்போது இந்த பள்ளிவாசல் காணப்படுகின்ற முகப்பை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து சிறப்பான முறையில் அந்த முகப்பை செய்து முடித்தார். அதே முகப்பு இந்த பள்ளிவாசலுக்கு இன்று வரை காணப்படுவது மிகவும் ஒரு சிறப்பம்சமாகும். அத்தோடு தொடர்ந்து வந்த காலப்பகுதிகளில் இந்த பள்ளிவாசலில் 1978ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரையில்
சுமார் 27 வருடங்கள் இந்த பள்ளிவாசலின் தலைவராக எமது ஊரைச் சேர்ந்த பிரதி போலீஸ் மாதிபர் மர்ஹூம் MSM நிசாம் அவர்கள் பள்ளிவாசலின் தலைவராக இருந்து பள்ளிவாசலுக்கும் ஊருக்கும் தலைமைத்துவத்தை வழங்கி கொண்டிருந்தார். அவருடைய நிர்வாக காலத்தினை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டளவில் புதிய நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் பள்ளிவாசலின் விஸ்தரிப்பு வேலைகளின் தேவையை கருத்தில் கொண்டு பள்ளிவாசலை முழுசாக அகற்றிவிட்டு புதிதாக பள்ளிவாசலை நிறுவினார்கள். அந்த பள்ளிவாசலே இப்போது நாம் பயன்படுத்துகின்ற இந்த பரகாதினிய ஜாமியுல் அன்வர் பெரிய பள்ளிவாசல் ஆகும். இந்த பள்ளிவாசல் எமது ஜமாத்தில் சுமார் 1400 குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள். அத்தோடு எமக்கு 2 தக்கியா பள்ளிவாசல்கள் ஆங்காங்கே அமையப்பட்டுள்ளன. எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தாய்ப்பள்ளியாக எமது பரகாதினிய ஜாமியுல் அன்வர் பெரிய பள்ளிவாசல் இயங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பரகாதினிய இளைஞர் சங்கம் இங்கே காணப்படுவது அதனுடைய காரியாலயம். 1997ஆம் ஆண்டு பரகாதினிய பெரிய பள்ளிவாசல் நிர்வாக சபைக்கு ஆதரவாக இந்த இளைஞர் சங்கம் இந்த பகுதி இளைஞர்களினால் ஆரம்பிக்கும். இந்த இளைஞர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் பள்ளிவாசலோடு இணைந்து பொதுமக்களுக்கான சேவைகளை செய்வது, பொதுமக்களின் தேவைப்படுகின்ற அனைத்து தேவைகளும், குறிப்பாக அனர்த்தங்களின் போது மக்களுக்கான அனர்த்த நிவாரணங்களை வழங்குதல் மற்றும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்வதோடு மிக முக்கியமாக இவர்களுடைய வேலை திட்டமாக இருப்பது இந்த பள்ளிவாசலை சேர்ந்த அல்லது இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய ஜனாசாவை குறித்த வைத்தியசாலையிலிருந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தல் மற்றும் ஜனாசாக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஜனாசாவுக்கான கஃபன் துணிகள் ஜனாசாவை கொண்டு வருதல், பள்ளிவாசலில் அமைந்துள்ள மையவாடியில் அதற்கான கபறுகளை வெட்டுதல், அதனை தொடர்ந்து அந்த ஜனாசாக்களை நல்ல முறையில் அடக்கம் செய்தல் போன்ற அனைத்து விடயங்களிலும் இவர்களின் பங்களிப்பு காணப்படுகின்றது. இவர்களுடைய நிர்வாகமும் பள்ளிவாசலுடைய நிர்வாகம் போன்று 3 வருடங்களுக்கு ஒரு முறை கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிர்வாகத்தினர் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தோடு இணைந்து தமது வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒரு பள்ளிவாசல் சமூகத்தின் சமூக நிலையமாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் கல்வி நிலையங்களும் நூல் நிலையங்களும் காணப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க எமது பள்ளிவாசலில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த கல்வி நிலையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த கல்வி நிலையத்தின் நோக்கம் சமூகத்தில் எமது பிரதேசத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களின் நலன் கருதி, குறிப்பாக பெண் மாணவிகளின் ஒழுக்கமும் பாதுகாப்பும் உடைய ஒரு இடம் தேவை என்ற அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இந்த இடத்தில் பள்ளிவாசல் வளாகத்தில் இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. மாணவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கல்வி நிலையத்தை பயன்படுத்தி அவர்களுடைய கல்விகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அதே நேரம் எமது பள்ளிவாசல்கள் பெரிய பள்ளிவாசல், தக்கியா பள்ளிவாசல்களில் காணப்படுகின்ற குர்ஆன் மதரசாக்களுடைய மாணவர்களுடைய நிகழ்வுகளுக்கும் அவர்களுக்குடைய பாடங்கள் அல்லது மாணவர் மன்றங்கள் போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்குமான சகல வசதிகளையும் கொண்ட ஒரு கல்வி நிலையமாக இந்த கல்வி நிலையம் காணப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த பள்ளிவாசலின் அமைவிடமானது ஹட்டனிலிருந்து கல்பிட்டி வரையில் செல்லக்கூடிய பிரயாணிகளுக்கான மிகவும் முக்கியமான ஒரு தமது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தொழுகையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான ஒரு முக்கியமான மத்திய ஸ்தானமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த பள்ளிவாசலில் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பே ஒரு பெண்களுக்கான பள்ளிவாசல் ஒன்று காணப்பட்டது. காலப்போக்கில் அந்த பள்ளிவாசல் பெண்களுடைய வருகை வரக்கூடிய பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இல்லாத காரணத்தினால் புதிதாக ஒரு பள்ளிவாசல் பெண்களுக்கான பள்ளிவாசலை அமைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் அது சம்பந்தமாக நாம் கதைத்த நேரத்தில் எமது ஊரை சேர்ந்த வெளிநாட்டில் தொழில் புரியக்கூடிய ஒரு தமாம் நாட்டில் தொழில் புரியக்கூடிய ஒரு சகோதரன் நிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் அவருடைய எஜமானியிடம் இது சம்பந்தமாக குறிப்பிட்டு
தன்னுடைய எஜமானி, அதாவது இங்கே பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள டாக்டர் நஜிலா அகீல் ஜபீரி என்ற பெண்மணி இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கான முழுமையான அனுசரணையை பெற்று தந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய அனுசரணையில் சுமார் 1,26,00,000 ரூபாய் செலவில் இந்த பிரமாண்டமான பெண்களுக்குரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டு இங்கு பெண்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் இங்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் அவர்களுடைய அனைத்து தேவைகளுக்குமான வசதிகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது. حي على الصلاة வசந்தம் டிவி வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி குருநாகல் பரகஹதனிய ஜாமியுல் அன்வர் ஜுமா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் இந்த பள்ளிவாசலுடைய பேஷிமாம் அஷேக் நத்ரீஸ் மிஸ்பாஹி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹஸரத் அவர்களே, இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில பொறுப்புகளை சுமத்தி இருக்கிறார். தனி மனிதனாகவும் சரி சமூகமாகவும் சரி இந்த மனிதன் அவனுக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கின்றான். என்னுடைய முதலாவது கேள்வி, இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இந்த பொறுப்புகள் என்றால் என்ன? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அழகானதொரு கேள்வி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியினுடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமிய இரத்த உறவுகள், முழு உலகம் பூராகவும் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதர உள்ளங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் நிரந்தரமாக கிடைக்க பிரார்த்தனை செய்தவனாக தங்களுடைய கேள்விக்கான விடையை இஸ்லாமிய பார்வையிலே விளக்கலாம் என முன் வந்திருக்கிறேன். அந்த வகையில் உலகத்திலே அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் பொறுப்புகளை சுமந்தவர்களாக வாழ்கின்றார்கள் என்ற அந்த பொதுவான ஒரு கருத்து ஒரு நியாயமான ஒரு நிதர்சனமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் படைக்கப்பட்ட மனிதன் தன் மீது பொறுப்பை சுமந்து கொண்டான் என்ற ஒரு ஆழமான ஒரு விடயத்தை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே ரபுல் ஆலமீன் அல்லாஹ்
إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها حملها الإنسان إنه كان ظلوما جهولا. ரபுல் ஆலமீன் அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய வானம், பூமி, மலைகள் இப்படியான பிரம்மாண்டமான படைப்பை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், பொறுப்புகளை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களிடத்திலே இருக்கிறதா என்ற அந்த வினாவை கேட்டு அவைகளின் மீது பொறுப்பை சுமத்தாட்ட முற்படுகின்ற வேளை அது பொறுப்பினுடைய அந்த பாரதூரம், கஷ்டம், பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவது என்பது ஒரு அமானிதம் என்ற அந்த அல்லாஹுடைய அச்சத்தினுடைய வெளிப்பாடு இந்த பிரம்மாண்டமான படைப்புக்கள் அல்லாஹுடத்திலே மின்ஹா அதிலிருந்தும் அந்த படைப்புக்கள் பயந்து கொண்டன. வஹமலஹல் இன்சான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். சுமந்து கொண்டதனுடைய விளைவு என்னவென்றால் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, மனிதர்களுடைய அறிவீனமும் தன் மீது கொண்ட அநியாயவுமாக இருக்கிறது என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியமான சகோதர உறவுகளே, இந்த பொறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே அதை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. பொறுப்புடைய விடயத்தை பற்றி காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்ற நேரத்திலே ஒரு சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பொறுப்பை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்திலே நபி மரியம் அல் அஸ்திய ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத், قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من والله عز وجل, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்திலே பொறுப்பை கொடுத்து மின் அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய அந்த காரியங்களை நியாயமான முறையிலே நிறைவேற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பொறுப்புடைய என்னென்ன விடயங்களை கவனித்து சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரம் فَأَحْتَجَبَ دُونَ حَاجَتِهِمْ وَخَلَّتِهِمْ وَفَقْرِهِمْ, ஒரு சமுதாயத்தினுடைய தேவைகள், அவர்களுடைய தேவைகள் மற்றும் சிரமங்கள், அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்புகள் சார்ந்த சமூகத்தினுடைய எல்லா வளங்களும் உள்ளடக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் சரியான முறையிலே நிறைவேற்றுவது மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ற விடயத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொறுப்பை நாங்கள் சரியான முறையிலே சுமந்தவர்கள் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாமிய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. ஆம், நல்லது ஹசரத் அவர்களே. இந்த பொறுப்பு வருகின்ற பொழுது ஒன்று தனிமனித பொறுப்பாக இருக்கிறது, இன்னொன்று சமூகம் சார்ந்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. சமூகம் சார்ந்த பொறுப்பை நாங்கள் ஆழமாக ஆராய்கின்ற பொழுது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தினுடைய தலைமைத்துவம் வகிக்கின்ற இந்த பள்ளிவாசல்களுடைய பொறுப்பு ஒரு வித்தியாசமானதாகவும் தனித்துவமானதாகவும் இருக்கிறது. பள்ளிவாசலுடைய பொறுப்பு என்று வருகின்ற பொழுது குறிப்பாக அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகள் தான், அதாவது குறிப்பாக அங்கே கோடிட்டு காட்டப்படுகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகள் எவ்வாறு அமைகின்றன? அல்ஹம்துலில்லாஹ், நல்லதொரு கேள்வி. நிர்வாகம் சார்ந்த ஒரு விடயம் பொதுவான ஒரு விடயமாக இருந்தாலும் உங்களுடைய கேள்வி மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் சார்ந்த விடயம், அந்த பொறுப்பு எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்ற அந்த அழகான கேள்வி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக பேசக்கூடிய ஒரு விடயம்தான். ஏனைய உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் அவர்களுடைய அறிவுக்கு எட்டிய விதத்திலே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை ஆழமாக பிரயோசனப்படுத்தி சில தீர்மானங்களை, முடிவுகளை எட்டி அந்த வரையறைக்கு கீழால், கட்டுப்பாட்டுக்கு கீழால், திட்டத்திற்கு கீழால் செயல்பட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை மையப்படுத்தி சில விடயங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் மஸ்ஜிதுடைய விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். என்னுடைய வீட்டை, என்னுடைய மஸ்ஜிதை, எனக்காக வேண்டிய மக்கள் சிரம்பணியக்கூடிய அந்த இடத்தை, அதை வழிநடாத்தக்கூடியவர்களுடைய பண்பாடு என்ற விடயத்திலே ரப்புல் ஆலமீன் 5 விடயங்களை பிரதானமாக மையப்படுத்துகிறான் அல் குர்ஆனிலே. அல் குர்ஆன் சூரா தௌபாவிலே வரக்கூடிய அத்தியாயம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹுடைய மாளிகையை, மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே பாக்கியம் பெற்றவர்கள்.
அல்லாஹுடைய மாளிகையை பரிபாலனம் செய்வது என்பது ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தில் முதலாவது அல்லாஹுடைய நிபந்தனை மன் ஆமன பில்லா, முதலாவது அல்லாஹுவை கொண்டு யார் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ, அல்லாஹுடைய மாளிகையை நிர்வாகம் செய்பவர்கள் ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். மறைவான விஷயங்களை நம்புவது, யுமினூன பில்லா, மறைவான விடயங்களை நம்புவது. அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுகின்ற விடயத்திலே நாளை மரணம் இருக்கிறது, மூத்துக்கு பின்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது, சுவர்க்க நரக தீர்மானம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை சரியாக அமையப்பெற வேண்டும் என்ற அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை சரியாக பெற்ற ஒரு மனிதர் வர வேண்டும் என்பது. அல்லாஹ் அடுத்த விடயமாக மறுமை நாளை கொண்டு நம்பியவராக வாழ வேண்டும் என்ற வல்யோமில் ஆஹிர், கியாமத்துடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் அவரிடத்திலே. வாகாம ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குணம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை மூணாவதாக சொல்கிறான். வஆத் ஸக்கா, ஜக்காத் கொடுக்கக்கூடிய மனிதர், செல்வந்தர் நிபந்தனை அல்ல, அல்லாஹுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து ஏழை எளியவர்களுடைய அந்த ஜக்காத்தை கணக்கீடு செய்து அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய பணம் குணம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்பது நாலாவது நிபந்தனை. ஐந்தாவது நிபந்தனை வலம் யஹ்ஷ இல்லல்லா, எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காக வேண்டியும், குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஊருடையவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், யாருக்காக வேண்டியும் நீதம் செலுத்துகின்ற விடயத்திலே அல்லாஹுடைய அந்த பயம் இவரை சரியான முறையிலே வழிநடாத்த வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்படாத குணம் படைத்த அந்த 5 தன்மைகளையும் யார் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அல்லாஹுடைய மாளிகையை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. ஹதீதுடைய நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு குர்ஆனுடைய வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். உண்மையிலே ஹஸரத் அவர்களே, நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தேவையான தகுதிகளை குர்ஆனை ஆதாரம் காட்டி சொல்லியிருந்தீர்கள். அதில் நீங்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அவர்கள் தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஹஸரத் அவர்களே, நான் இப்படி சொல்வதற்கு நீங்களும் கோபிக்கக்கூடாது, பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் கோபிக்கக்கூடாது. பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இருக்கின்ற நிர்வாகத்திலே இருக்கின்ற இந்த நிர்வாக உறுப்பினர்கள் சுபஹுக்கு தொழுகைக்கு வருகின்றார்களா என்று பார்த்தால் உங்களுடைய பதில் என்ன? உண்மையிலே ஒரு நியாயமான ஒரு கேள்வி. சுபஹுடைய தொழுகைக்கு நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களா என்ற அந்த வினா, இதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு நபிமொழி ஒன்று எமக்கு தெளிவாக இருக்கிறது. அனிபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஹதீத் சொன்னார்கள், மனிஸ்தஅமல ரஜுலன் மின் இஸாபத்தின் வஃபி தில்கல் இஸாபத, உண்மையிலேயே தகுதியான ஒருவர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் தொழுகையாளி இருக்க வேண்டும் என்பது. தொழுகையாளி என்பது 5 நேரமும் நியமமான முறையிலே தொழக்கூடிய ஒருவர். இதுதான் அல் குர்ஆனுடைய நியதி. நீங்கள் சுபஹுடைய தொழுகையை அடையாளப்படுத்துகிறீர்கள். உண்மையிலேயே 5 நேரமும் அழகாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த 5 நிபந்தனைக்கும் உட்பட்ட தகுதியான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே வாழக்கூடிய மஸ்ஜிதுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு செய்தி. தகுதியானவர், 5 நேரம் தொழக்கூடியவர், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர், ஜக்காத் கொடுக்கக்கூடியவர், இந்த நிபந்தனைக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை விட்டுவிட்டு வேறு ஒருவரை நீங்கள் நியமனம் செய்தால், வேறு ஒருவரை நீங்கள் தெரிவு செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹுவ அர்தா லில்லாஹி, யார் அப்படி ஒரு வேலையை செய்கிறாவோ. நாங்கள் உண்மையிலே நியாயமான ஒரு கேள்வி, எங்களோட கண்ணுக்கு பட்ட ஒருத்தரை, எங்களோட புத்திக்கு பட்ட ஒருத்தரை நாங்கள் தெரிவு செய்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லை, இஸ்லாம் எதை வழிகாட்டுதோ அந்த முறைக்கு கீழால் போகிறது தான் அசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படியான தகுதியான ஒருவர் இருக்க தகுதி இல்லாத ஒருவரை நீங்கள் அடையாளம் செய்தால் ஃபகத் ஹான் அல்லாஹ், முதலாவது அல்லாஹுவுக்கு நீங்கள் மோசம் செய்கிறீர்கள், அல்லாஹுவுக்கு மாறு செய்கிறீர்கள். இரண்டாவது வஹான ரசூலு, அல்லாஹுடைய தூதருக்கு, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறீர்கள். அடுத்தது வஹானல் முஃமினீன், இஸ்லாமிய உறவுகளுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே இஸ்லாமிய ஈமானிய சகோதரங்களுக்கு நீங்கள் மாறு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பிழையை செய்கிறீர்கள் என்ற விடயத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கிறது. ஆகவே நாங்கள் தெரிவு செய்கின்ற நேரம் நீங்கள் கேட்பது போல
இந்த 5 நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாத நிலைமையிலே எங்களோட விருப்பத்திற்கு நாங்கள் தெரிவு செய்ய முடியாது. அதே போல் இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது என்னவென்றால், உண்மையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாம் அந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரம், அன் மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من وال எலி ரஇய்யத்து மினல் முஸ்லிமீன். சொல்கிறார்கள், நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு விடயத்திற்கு பொறுப்புதாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான கருமங்களை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நீங்கள் பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டு உங்களுடைய பொறுப்பை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றாத நிலைமையிலே ஃபயமூத்து வஹுவ காஷுல் லஹும், நீங்கள் அந்த சமூகத்தை ஏமாற்றிய நிலைமையிலே எங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்குது, எங்களோட பொறுப்பை சரியாக நிறைவேற்றல, அது நிறைவேற்ற முடியாத நிலைமையில் சமூகத்தை ஏமாற்றிட்டு எங்களுக்கு மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தை விட்டும் தடை செய்து விட்டான், அல்லாஹ் சுவர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டான் என்ற விடயத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அந்த வகையிலே சமூகத்தினுடைய பொறுப்பை தெரிவு செய்கின்றவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரை தெரிவு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழால் தெரிவு செய்ய வேண்டும். பொறுப்புக்கு கீழால் வருபவர்களும் பொறுப்பை சுமந்து கொள்கிறவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பை செய்யக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் தகுதியும் அல்லாஹ்வுடைய அச்சமும் ஈமானும் என்னிடத்தில் இருக்கிறதா, இவைகளை நான் செய்வதற்கு தகுதியா, ஊரை சேர்ந்து என்னை தகுதியுடையவர் என அடையாளப்படுத்தினாலும் எனது உள்ளம் சொல்லும் நான் தகுதியானவரா, எனக்கு இதை செய்யக்கூடிய பொறுப்பும் திறமையும் ஆளுமையும் இருக்கிறதா, அல்லது இந்த பொறுப்பை சுமந்து நாளை நஷ்டவாளியாக நரகத்தினுடைய சொந்தக்காரனாக நான் அடையாளப்படுத்தப்படுவேனா என்ற விடயத்தை ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு பொறுப்புகளை சுமந்தவர்களும் விளங்கி கொண்டார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விக்கான தெளிவான விடை சரியாக வரும் என்னவென்றால் தகுதியானவர்கள் ஒரு இடத்திற்கு அடையாளப்படுத்தப்படுவார்கள். நல்லது ரசிகர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் இன்றைய கலந்துரையாடல் பகுதியிலே பொறுப்புகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருந்தார் பரகாதனிய ஜாமியுல் அன்வர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பேஷ் இமாம் அஷேக் நத்ரீஸ் மிஸ்பாஹி அவர்கள். ஹஸரத் அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் ஹஸரத் அவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருள் நீக்கி அருள் பரப்பி மறுமை வாழ்வுக்கு வழியமைக்கும் இறை இல்லங்களின் பெருமைகளை வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் வசந்தம் டிவி வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் இவ்வளவு நேரமும் பார்த்து பயன்பெற்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி குருநாகல் பரகாதனிய ஜாமியுல் அன்வர் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்தித்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டில் உதவிய தெஹியங்க டெஸ்டா அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் ஊடகவியலாளர் ரிஸ்வானை நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.